மீத சில காலங்களாக தாக்குதல் நடைபெற்றுகிட்டு இருக்குங்க. சில தினங்களுக்கு முன்னாடி நம்ம பார்த்திருப்போம், மேற்கு வங்காளத்துல இந்துக்கள் மேல கொலைவெறி தாக்குதல் நடந்துச்சு. அதுக்கு காரணம் என்ன சொன்னா அப்படின்னு சொன்னா, அந்த நாட்டை விட்டு வெளியேறினாங்க. 2 தினங்களுக்கு முன்னாடி இந்த பாரத நாட்டினுடைய கிரீடமாக திகழக்கூடிய ஜம்மு காஷ்மீர் பகுதியில் இருக்கக்கூடிய சுற்றுலா தலமான பெல்கான் பகுதியில் 28 சுற்றுலா பயணிகளை பயங்கரவாதிகள் சுட்டு கொண்டிருக்காங்க. இதுக்காக நம்முடைய பாரத நாடு முழுக்க இருக்கக்கூடிய பல மாநிலங்கள்ல இருந்தும் உலக நாட்டினுடைய பல தலைவர்களும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. என்ன காரணம்? இன்னைக்கு இந்த நாட்டுல யாருக்கு தெரியாத ஒரு விஷயம், அப்பட்டமான விஷயம் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. இந்துக்கள் மேல ஒரு ஜிகாதிய போர் நடந்துகிட்டு இருக்குதுங்க. என்ன சொல்றாங்க, அங்க அந்த தாக்குதல் இருந்தவங்க தங்களுடைய உண்மை சம்பவத்தை சொல்லும் பொழுது அந்த சம்பவத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீ ஹிந்துவா அப்படின்னு கேட்டுதான் சுட்டு கொண்டாங்க. நீ எந்த ஜாதின்னு கேட்கல, நீ எந்த அரசியல் கட்சின்னு கேட்கல, எந்த நாடுன்னு கேட்கல, ஹிந்துவா இருந்தா ஆகணும் அப்படின்னு சொல்லி சுட்டு கொண்டிருக்காங்க. அதுலயும் ஒரு சிலர் சொல்லியிருக்காங்க, நாங்க ஹிந்து இல்லைங்க அப்படின்னு, தன்னுடைய உயிரை காத்துக் கொள்வதற்காக. அப்ப அவங்களுடைய உடையை அவிழ்த்து பார்த்து, அவங்களுடைய உள்ளாடை அவிழ்த்து பார்த்து, அதனுடைய மறை உறுப்பு சுன்னத் பட்டப்பட்டிருக்கா, சுன்னத் பட்டி பண்ணிருந்தா அவன் முஸ்லீம், அவனை விட்டுறணும். ஆனா சுன்னத் பண்ணினா அவன் ஹிந்து, அவனை கொல்லணும்னு சொல்லி ஒரு அநாகரிகமான ஒரு கோழைத்தனமான தாக்குதலை அரங்கேற்றி இருக்காங்க அந்த பயங்கரவாதிங்க. நாம நல்லா கவனிச்சு பார்க்கணுங்க. இன்னைக்கு தேசபக்தர்கள் எல்லாருடைய ஒரே நோக்கம் என்னன்னா, இந்த பயங்கரவாத சக்திகள் செஞ்சதுக்கு ஒரு எதிர்விளைவு கட்டாயம் நடக்கணும் இந்த நாட்டுல அப்படி நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம். மத்திய அரசாங்கத்தை நம்ம 100% நம்புறோம். கட்டாயம் வரலாற்று சிறப்பு மிக்க இந்த பெல்கான் தாக்குதலுக்கு வரலாற்று சிறப்பு மிக்க பயங்கரவாத சக்திகளை ஒடுக்கக்கூடிய ஒரு செயல் திட்டத்தை மத்திய அரசாங்கம் அமல்படுத்த நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதே போல நம்ம நாட்டுல என்ன சொல்றாங்க, வருத்தம் தெரிவித்திருந்தாலும் கூட ஒரு சிலர் நம்முடைய ராணுவத்தை சுந்தரவள்ளி திருமாவளவன் இங்க மாதிரியான ஆட்கள் இந்த தாக்குதலை ரொம்ப இழிவுபடுத்தி பேசக்கூடிய வகையில செயல்பட்டு இருக்காங்க. அவங்களை இந்துக்களின் சார்பில் வன்மையை கண்டிச்சுக்கிறோம். அதே போல இந்த நாடு 1000 ஆண்டுகளோ போராடி இருக்கு. போராட்டத்தின் மூலமா மட்டும்தான் இந்த நாட்டில நாம் இன்னைக்கு நம்முடைய உரிமையை பாதுகாத்துட்டு இருக்கோம். இந்துக்கள் ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கணும், இவருடைய நோக்கம் என்ன. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான சமுதாயம் இந்து சமுதாயத்தை அழிச்சு விட்டோம் அப்படின்னு சொன்னா, அதாவது இந்து சமுதாயத்தை ஆயுதத்தின் மூலமாகவோ அச்சுறுத்தல் மூலமாகவோ பயப்படுத்தி இவர்களை அடக்கி விடலாம், ஒழித்து விடலாம், அழித்து விடலாம் நினைச்சிட்டு இருக்காங்க. அது கட்டாயம் நடக்காது. தர்மத்தை பாதுகாக்கணும்னு சொன்னா ஆயுதமும் ஏங்கலாம் அப்படின்னு சொன்ன ஸ்ரீ ராமபிரான் வாழ்ந்த பூமி, சத்ரபதி சிவாஜி அவர்கள் வாழ்ந்த பூமி. அப்போ இந்த பயங்கரவாத சக்தியினுடைய இந்த கோழைத்தனமான தாக்குதலுக்கு கட்டாயம் இந்த பாரத தேசத்தை ஆளக்கூடிய மத்திய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும். இந்துக்கள் ஒவ்வொருத்தரும் விழிப்புணர்வு பெறணும். காலையில ஒரு செய்தி பார்த்தேன், இந்து விரோத சேனல்ல போட்டிருந்தாங்க. என்ன சொல்றாங்க, ஒரு அம்மா ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க, ஜம்மு காஷ்மீர் பார்த்தாவே பயமா இருக்குதுங்க, எங்களுக்கு ஜம்மு காஷ்மீர் வெளியில வந்தா போதுன்னு தோணுது. ஆனா தமிழ்நாட்டுல அந்த மாதிரி இல்ல, தமிழ்நாட்டுல சந்தோஷமா இருக்கும், ஜம்மு காஷ்மீர் அது மாதிரி இருக்க முடியல அப்படிங்கிறாங்க. ஒரே ஒரு விஷயம் தான், இந்துக்கள் எங்கெல்லாம் பெரும்பான்மையா இருக்காங்களோ, இந்துக்கள் எங்கெல்லாம் பெரும்பான்மையா இருக்காங்களோ அந்த மத சகிப்புத்தன்மை இருக்கு. இந்துக்கள் எங்கெல்லாம் பெரும்பான்மையா இருக்காங்களோ அந்த எல்லா மதத்தினரும் ஒற்றுமையா அமைதியா சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஆனா இந்துக்களுடைய எண்ணிக்கை எங்கெல்லாம் குறையுதோ அதெல்லாம் தினசரி பயங்கரவாத தாக்குதல், தீவிரவாத தாக்குதல் நடைபெற்றுட்டு தான் இருக்குதுங்க. அப்போ இந்த தாக்குதலுக்கு இன்னைக்கு பாரதம் முழுக்க இருக்கக்கூடிய பல்வேறு அரசியல் கட்சிகள் கண்டனத்தை தெரிவித்திருக்காங்க. உலக நாட்டினுடைய பல்வேறு தலைவர்கள் கண்டனம் தெரிவித்திருக்காங்க. இந்த பயங்கரவாத சக்திகளை நாம கட்டாயம் வேறு இருப்போம். பயங்கரவாத சக்தியுடைய நோக்கம் ஒண்ணு என்ன தெரியுமா, நீ ஹிந்துன்னு சொன்னவனும் கொள்ளுவாங்கிறான். அவன் ஹிந்துன்னு சொல்றதுக்கு, ஹிந்துன்னு
கொல்லுன்னு சொன்னா கொல்லும் அப்படின்னு சொன்னா நாம ஒரு முறை இல்ல 1000 முறை இருந்தும் கூட நாம இந்து முறையில சொல்லுவோம், நெஞ்ச நிமிர்த்தி சொல்லுவோம், நம்முடைய இந்து ஆலயங்களை பாதுகாப்போம், இந்துக்களுடைய பொக்கிஷங்களால் விளங்கக்கூடிய இந்து ஆலயங்களை பாதுகாத்தோம்னு சொன்னா வரக்கூடிய தலைமுறையினர் நம்முடைய பேர பிள்ளைங்க அவங்க இந்த நாட்டுல நிம்மதியா வாழ்வாங்க. இந்த நாட்டை இந்து முன்னணி போன்ற அமைப்புகளை இணைந்து சிறப்பான முறையில் பணியாற்றணும் சகோதரர்களே அப்படின்னு தெரியப்படுத்திக் கொண்டு இந்து முன்னணி சார்பில் இந்த தாக்குதல வன்மையான கண்டனத்தை பதிவு செஞ்சுக்கிறோமுங்க. இப்ப இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு ஆயிருக்கு. நம்முடைய மாவட்டத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீனிவாசன் தலைமையில் நடத்திட்டு இருக்குதுங்க.